பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு மீனாவை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்கிறாங்க. நீங்கள் பொண்ணை நல்லபடியாக வளர்த்துருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு ஒன்றுனா பதறி போகுது, முதலாளாவும் அதுதான் நிற்குது. அது மட்டும் இல்லை, ஒரு பிரச்சனைன்னா உடனே 10 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பொண்ணு நல்லத்தனமாக தான் வளர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10 லட்ச ரூபா பணத்தை சும்மா எல்லாம் கொடுத்துருக்கா, அதனால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி மீனாவோட அப்பா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு, என்னப்பா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, மீனா விடுப்பா, தம் பொண்ணு போன வீட்டில் சந்தோஷமாக வாழ்வான் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவள் உழைப்பை திருடுறாங்கன்னு அவரை நினச்சிட்டா அதுக்கு என்னம்மா பண்ண முடியும், விடுமா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லலான்னு தான் வர சொன்னேன். நாங்கள் அந்த பணத்தை கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்காம விட்டுட்டோம். எனக்கு அதுக்கு மிச்சம் பணத்தை கொடுத்து வேலை வாங்குறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. ஏதோ வாங்கிட்டாங்க, சரி, பிள்ளைங்க கஷ்டப்படுறத நம்மளால் பார்க்க முடியல, அதனால் அந்த 10 லட்ச ரூபா பணத்தை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட 10 லட்ச ரூபா செக்கை போட்டு கொடுத்துட்றாங்க. செந்தில் ஒரு பக்கம் வாங்காமல் விட்டுறாத, தயவு செஞ்சு நீ அந்த பணத்தை வாங்கிடு அப்படின்ற மாதிரி சைகை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் செந்தில் என்னெல்லாம் பேசுகிறாரோ அது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. மீனா, இந்தப்பா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா பணத்தை செக் போட்டு கொடுக்குறாங்க. மீனாவும் வாங்கிக்கிறாங்க. நான் சொன்னதை கௌரவ பிரச்சனைன்னு நினச்சிட்டிங்களோ அப்படின்ற மாதிரி ராமச்சந்திரன் சொல்கிறார். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனாவோட அப்பாவும் அம்மாவும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் கதிர்கிட்டையும் அதே செக் போட்டு கொடுக்குறாங்க. கதிர் இருந்துட்டு, எனக்கெல்லாம் வேண்டாம், ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறது தான், ஆனால் இந்த படம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல புடி, நீ கௌரவம்லாம் பேசிகிட்டு இருக்காத, முதல்ல இந்த பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாரு. கோமதி கிட்டையும் வாங்கிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் அப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறாருல, வாங்கிக்கோ, ஏண்டா அதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம கதிரும் சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. நல்லத்தனமாக, நான் இப்போ வயலை விற்று கொடுத்த பணத்தை மறுபடியும் ஒரு வயலை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்துதான், பார்த்தியா, நான் கூட என்னடா எலி அம்மனமாக ஓடுதேன்னு பார்த்தேன், கடைசியில் வயலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி செக்கை கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா ஒன்றும் அப்படி கிடையாது மாமா, அப்பா ஏதோ சும்மா சொல்லிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சரவணன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மீனா வெளியில் நின்றுட்டுருக்காங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு, என்ன போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கெங்கே போகலான்னு சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. வேற எங்க, லஞ்சுக்காக வெளியில் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் அத்தா கட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீட்டில் பெரிய சம்பவம் நடந்துச்சுல, 10 ரூபா கூட எங்கள் அப்பா கிட்டே இருந்து வாங்க முடியாது, இப்போ 10 லட்ச ரூபாயே கொடுத்துருக்காருல்ல, அதை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமா என்ன சும்மாவா கொடுத்துருக்காரு, அவர் வயலை விற்று கொடுத்துருக்காரு. அந்த வயலை வாங்கிறதுக்காக அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பாரு, அதை நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த 10 லட்ச ரூபா பணத்தை நம்ம வாங்கியிருக்கோம், நமக்கு தாங்க கூசணும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு, அப்பா மட்டும் தனியாக அந்த இடத்த வாங்கலை, அந்த கடையில் நான் எவ்வளவோ வேலை செஞ்சுருக்கேன், இது வரைக்கும் அவர் 1 ரூபா செலவுக்காக கொடுத்துருப்பாரா அப்படின்ற மாதிரியெல்லாம் சரவணன் செந்தில் சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, பணம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் பணத்தை கொடுத்து வேலை வாங்கினதுக்காக அவர் வயலை விற்று கொடுத்துருக்காருங்க, அதுக்கு அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நான் நல்ல மூடில் வந்தேன், இப்படி என் மூடை ஸ்பாயில் பண்ணிட்டே. மாமா என்னங்க சொல்லியிருக்காங்க, கூடிய சீக்கிரமாக ஒரு வயலை வாங்குங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காருல்ல, நம்ம அதுக்காக பணத்தை சேர்த்து வைப்போம், தேவையில்லாமல் இப்படி ஆடம்பரமாக செலவு பண்ண வேண்டாங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீ வரப்போறியே இல்லையா, இதை விட நல்ல விஷயத்த இந்த வீட்டில் நடக்கும், அதுக்கப்புறமா பெருசாக பெரிய ரெஸ்டாரண்ட் போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம், இப்போ நீங்கள் முதல்ல அத்தை கொடுத்ததை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்து தான் நம்ம மீனா இருந்துட்டு, என் மேல இருக்கிற கோவத்த ஃபாஸ்ட்டா எங்கேயும் வண்டி ஓட்டாதீங்க. மெதுவா போங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, செந்தில் வந்து கோவமா கிளம்புறாங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். குவார்ட்டர்ஸ் வந்து குடுக்குறதா சொன்னாங்கல்ல, அத நான் வேண்டான்னு சொல்லிடலான்னு இருக்கேன். எதுக்கு நீ வேண்டான்னு சொல்லணும்? ஆமாங்க, வேண்டான்னு சொல்லிடுறேன். நமக்கு தான் அவ்வளோ பெரிய வீடு இருக்குல்ல. நம்ம எதுக்காக தனியா போய் குவார்ட்டர்ஸ்லலாம் இருக்கணும்? அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. நான் வேண்டான்னு சொன்னா, வேற யாருக்காவது அது குடுக்கலாம்ல அப்படின்ற மாரி மீனா சொன்ன உடனே செந்தில் இருந்துட்டு, "இதுலயாவது என் பேச்ச கேளு. அந்த குவார்ட்டர்ஸ்லாம் வேண்டான்னு சொல்லாத. கொஞ்சம் பொறுமையா இரு" அப்படின்ற மாரி செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு, "ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நமக்கு தான் வீடு இருக்குல்ல." அப்படின்ற மாரி சொன்ன உடனே செந்தில் இருந்துட்டு, "கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு மீனா. கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம் தெரியுமா? இது உனக்கு கிடைச்சிருக்கு. அத ஏன் நீ வேண்டான்னு சொல்லணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட எதையும் நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம சரவணன் இருந்துட்டு கதிரையும், ராஜையும் வர சொல்றாங்க. "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இது என் ஃப்ரெண்டோடது. ஏற்கனவே இங்க ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு. அத காலி பண்ணிட்டாங்க. இப்ப இது யார் யாரோ வந்து பார்த்துட்டு போறாங்க. அதனால தான் இது உனக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான்டா உன்ன நான் வர சொன்னேன். உள்ள போய் பார்க்கலாமான்னு?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இங்க ஒரு 3 பேரு மேல உட்கார்ற மாரி இடம் இருக்கு. டிரைவர்ஸ் எல்லாம் கூட வந்து உட்காந்துக்கலாம்." அப்படின்ற மாரி கதிர் வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா ராஜி இருந்துட்டு, "ஆமாமா. இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம். அதுக்கப்புறம் சில பேர வேலைக்கு சேர்த்த வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் டிரைவர் வந்து உட்கார்ற மாரி இருக்கும். பரவால்ல, இடமும் நல்ல தாராளமா தான் இருக்கு." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, காரும் நிப்பாட்டுற மாரிலாம் கூட சூப்பரா இடம் இருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பெயிண்டிங்லாம் நம்ம தான்டா பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி சொன்ன உடனே, கதிர் இருந்துட்டு, "பரவால்லண்ணே, பெயிண்டிங் தானே பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்றாங்க. சரவணோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு ரூ. 12,000 வாடகை, ரூ. 50,000 அட்வான்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அட்வான்ஸ் கூட ஓகே தான். ஆனா ரூ. 12,000 இருந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 10,000 உங்களுக்காக நான் குறைச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா, "இடம் ரொம்ப சூப்பரா இருக்குண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே." அப்படின்ற மாரி நம்ம கதிர் வந்து சரவணுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம செந்தில் இருந்துட்டு கால் மேல கால் போட்டு பேப்பர் படிச்சுட்ருக்காரு. பள்ளி இருந்துட்டு, "பாத்தியாடா, இவன் கால் மேல கால் போட்டு பேப்பர் படிச்சுட்ருக்கான். அப்படியே உங்க அப்பா மாதிரியே." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்பா மாதிரியே எல்லாரையும் இவன் தான் மாமா பார்த்துப்பான்." அப்படின்ற மாரி சரவணன் வந்து சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்ற மாரி செந்தில் ரொம்பவே ஷாக்கா கேட்கவும், "நான் ஏதோ சும்மா சொன்னேன்டா. பேச்சு கூட வந்து வார்த்தை உன் வாயிலேருந்து வரமாட்டேன்துல்ல. நீ ஆளே மாறிட்டடா." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. "நான் என்னென்ன மாறுனேன்? நான்லாம் கரெக்ட்டா தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி செந்தில் வந்து சொல்லிறாங்க. பாண்டியன் வந்த உடனே அரசியும், கோமதியும் வர சொல்றாங்க. "என்னம்மா, ரெடி ஆயிட்டியா? கிளம்பலாமா?" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, அரசி இருந்துட்டு, "அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. "இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத அப்பா எனக்கு கிடைச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன ரொம்பவே பெருமையா வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் எப்படி உங்கள சொல்றேனோ, அதே மாரி கூடிய சீக்கிரமா இந்த பொண்ணு மாரி ஒரு நல்ல பொண்ணு யாருக்கும் கிடைக்க மாட்டான்னு நீங்க உங்க வாயால நான் சொல்ல வைப்பேன். அந்த மாரி நான் நடந்துப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து சொல்லிறாங்க. "என்னடி, உனக்கு அப்பா மட்டும் தான் எல்லாமேவா? இந்த அம்மாலாம் உனக்கு முக்கியமே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "யார் எங்க இருந்தாலும் சரி, எனக்கு முதல்ல எப்பவுமே என்னுடைய அப்பா மட்டும் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்லிறாங்க. "சரி, டைம் ஆகுது. அம்மா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டியா?" "சொல்லிட்டேம்மா. அல்ல, மறுபடியும் காலேஜுக்கு அது இதுன்னு போனா, யாராவது மறுபடியும் உன்ன பத்தி ஏதாச்சும் கேட்பாங்களேன்னு ரொம்ப பயமா இருக்குமா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, "அதெல்லாம் அரசி பார்த்துப்பாத்த. நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க நம்ம மீனா. அதுக்கு அடுத்ததா, "சரி கிளம்பலாமா? ஆட்டோக்கு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்ன உடனே, கதிர் இருந்துட்டு, "நான் கார் கொண்டு வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன, காலேஜுக்கு காரா?" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஷாக் ஆகவும், "ஏன், காலேஜுக்கு கார்லலாம் போகக்கூடாதா?" "இல்ல அத்தாச்சி, சும்மா தான் கேட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு, "ஒரு சவாரிக்காக போனேன். ஓனர்கிட்டயும் நான் கொஞ்சம் லேட்டா வரதா சொல்லிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "சரி வாம்மா, டைம் ஆகுது, கிளம்பலான்னு" சொல்லிட்டு கிளம்புறாங்க. அம்மாச்சி இருந்துட்டு, "எங்க கிளம்புறீங்க?" "காலேஜுக்கு போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. குமார் வந்து நின்ன உடனே அவங்க கிளம்பி போறாங்க. இந்த புள்ளைய எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையே! யார கேட்கறது?
பழனி வந்து இருக்கானா? இல்ல கடைக்கு கிளம்பி போய்ட்டானான்னு தெரியல. அரிசி இவங்கலாம் சேர்ந்து எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி ரொம்பவே வருத்தத்தில இருக்காங்க. அரசி எப்படியா பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.